ஹலோ மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிராமா டி கோட் தமிழ். சரி வாங்க நம்ம கதையோட செகண்ட் எபிசோட் பார்க்கலாமா? அப்ப தாத்தாவும், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா, கண்டிப்பா அவ தான் உனக்கு குட் மேட்சா இருப்பான்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க தாத்தா, நீ அவ போன் நம்பர் வாங்கி டெய்லி அவ கூட பேசி பழகுடா, இதே மாதிரி வார வார செக்கப்புக்கு மட்டும் நீ அவளை பார்த்தனவே அவ எப்படிடா உன்னை நோட்டீஸ் பண்ணுவா? உனக்கு ஏற்கனவே இப்போ 31 வயசு ஆயிடுச்சு, உனக்கு இன்னும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல அப்படின்னு சொல்ல, 31 வயசு ஆனா என்ன, இப்போ நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு ரெஸ்பான்சிபிளா இருக்கேன். நான் எங்க அப்பா மாதிரி இருக்க விரும்பல, ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டு போறதுக்கு. அப்போ தாத்தாவும் அவனை புரிஞ்சுக்கிறாரு. நீ எவ்வளவு நாள் இன்னும் சிங்கிளா இருக்கணும்னு தோணுதோ இப்படியே இருடா, இனிமே நான் இதை பத்தி பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க தாத்தா, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, நீ எதை பாத்துக்கிறேன்னு, எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அப்புறம் அவ என்னோட டைப். அவரும் ராஸ்கல், அப்ப எதுக்குடா இவ்வளோ நேரம் இப்படி பேசினேன்? அப்புறம் நம்ம ஹீரோவும் இன்டர்ன்ஷிப் வந்தவங்களோட தீசிஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அதுல டாக்டர் லீயோட தீசிஸும் இருக்கு. நேத்து நீ என்னை மாட்டி விட்டல, இருடான்னு சொல்லிட்டு அதுல அவன் பேரு மேல ஒரு இன்ட்ட போட்டுடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ போட சொன்ன மருந்தெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றதால அவங்க இப்பெல்லாம் நல்லாவே தூங்குறாங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருந்து அவங்க வேலைக்கு போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கேன்டீன்ல சாப்பிட்டு இருக்காரு. அப்ப அந்த டாக்டர் லீ பையனும் சாப்பிட அவன் பக்கத்துல உட்காந்து அவன் பிளேட்ல இருக்க ஒரு சிக்கன் பீஸை ஹீரோ தட்டுல எடுத்து வைக்கிறான். இப்ப எதுக்கு நீ இவ்வளோ நல்லவனா நடந்துக்கிற? நீங்க எதுக்காக என் பேரு மேல இன்ட்டு போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்க, அது ஏன்னு உனக்கு தெரியாது. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவன் தட்டுல இருந்த ஒரு எறாவை பதிலுக்கு அவன் தட்டுல வைக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வேலையில இருக்கும்போது அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கல, நம்ம நைட்டு டின்னருக்கு போலாமான்னு. அதுக்காக நம்ம ஹீரோயினும் வேலையை முடிச்சுட்டு இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக அவசர அவசரமா கிளம்புறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க நிக்கவும் பாய்லாம் சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட போறாங்க. அப்ப அவங்க கூட வேலை செய்யற ஒரு லேடியும் இந்த மாதிரி அவரு மிஸ் என்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, ஆமான்னு ஃப்ரெண்டுக்காரையும் சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோவும் போற வழியில அந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது அவருக்கு நம்ம ஹீரோயின் அழகா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பால, அதுதான் ஞாபகம் வருது. அதை நினைச்சு சிரிச்சுட்டு போறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஃபுட்டெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்களா. இப்ப நீ எதுக்காக போட்டோலாம் எடுத்துட்டு இருக்க? நான் உன் கூட இருக்கும்போது நீ என்ன பார்க்காம போட்டோ எடுத்துட்டு இருக்க? என் ஃப்ரெண்டுக்கு தான் இதை அனுப்புறேன். இல்ல, என் ஃப்ரெண்டோட ஸ்டடீஸுக்கு இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். அதான். இப்ப எதுக்காக அவ தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா? பேசாம யாராவது அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக வேண்டியதானே. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அப்ராடுக்கு போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அதை இப்போ அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, ஆனா அவனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ இதே வேலையை கண்டினியூ பண்ணனு, ஃபியூச்சர்ல என் பிசினஸ் பார்ட்னர்ஸ்லாம் நீ வேலை செய்யற ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்கன்னா நீ அவங்களுக்குலாம் போய் சர்வன்ட் மாதிரி வேலை செஞ்சனா எனக்கு தான் அது அசிங்கம் சொல்றான். அப்புறம் நீ நாளைக்கும் வேலையை விட்டுடு, அப்புறம் அப்ராடுக்கு போய் படிக்கிறேன்னு சொன்னதை மறந்துடு, சரியா? நம்ம ஹீரோயினுக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்புறம் அவங்களும் அவங்களோட விருப்பத்தை எடுத்து சொல்றாங்க. அப்ப இவனும் அவளோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட கண்டுக்காம நீ இவ்வளவு செல்ஃபிஷா இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் நம்ம ரொம்ப நாளா கழிச்சு மீட் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ஜஸ்ட் அவங்க கோஸ்ட் ஷெடியூல தான் காட்ட வராங்க. அப்ப கரெக்டா அவனுக்கு போன் வரும். அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயினை கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் அவங்க முன்னாடி அவன் கூட ஹாப்பியா இருந்த மூமெண்ட்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டு இந்த வேலைக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஆனா இப்ப ஏன் அவன் இப்படி பேசுறான்னு தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும், என்னடி டேட்டுக்கு போயிட்டு இவ்வளோ சீக்கிரமா வந்துட்ட? அவளும் இந்த மாதிரி அவன் வேலை இருக்கான்னு போயிட்டான். அப்புறம் அம்மாவும் வா சாப்பிடுன்னு சொல்றாங்க. இல்ல வேணான்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து மெடிசன் எடுக்கிறதுக்காக போறாங்க. வெளியில அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பொண்ணோட முகமே சரியில்லைங்க, ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்குமான்னு பேசிட்டு இருக்க, அதை நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு வெளியே வந்து இந்த மாதிரி நானும் என் பாய் ஃப்ரெண்டும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோமான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. உடனே அப்பாவும் அம்மாவும் அவங்க பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிடறாங்க.
பொண்ணு இப்ப என்ன மனநிலையில இருப்பான்னு கூட யோசிக்காம பேசிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டு வெளியே போயிடுவாங்க. அப்புறம் அவங்களும் ஒரு டப்பா நிறைய ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு சொன்னதை நினைச்சு அழுதுகிட்டே சாப்பிடுறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் அங்க வந்து ஹீரோயினை பாக்குறாரு. அவன் கையில ஒரு டப்பா நிறைய ஐஸ்கிரீமை பார்த்ததுமே அவருக்கு செம்ம கடுப்பா வருது. ஏன்னா அவரு கூலான ஐட்டம் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இவளும் இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கவும் அப்புறம் சரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க சாப்பிடுங்க, ஏன் இந்த கோல்டுல இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கீங்க, இப்ப தூக்கலாம் சரியா வருதா அப்படின்னு கேட்க, இல்ல இப்பெல்லாம் முன்ன விட நல்லாவே தூங்குறேன், நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் அப்ப பிரச்சனை ஏன் மெடிசன்ல இல்ல உங்ககிட்ட தான் இருக்கு, ஏன் உங்க வேலையில ஏதாவது பிரச்சனையா இல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஏதாவது சண்டையான்னு கேட்க, ஆமா என் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் பிரச்சனை ஆயிடுச்சு, ஆனா அதுல என் மேலதான் தப்புன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட மூஞ்சே வாடி போயிடுது. அப்ப நீங்க அந்த டைம்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேட்க, அப்ப இந்த செஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வலிக்கும்னு சொல்றா. இதுக்கு அக்குபஞ்சர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, இந்த மாதிரி கைய வச்சு செஸ்ட் கிட்ட இப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அப்ப கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு சொல்றான். அதை சொல்லி கொடுத்துட்டு நீங்களும் சீக்கிரமா போய் தூங்குங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப்பிள்லாம் நீங்க தூங்கும் போது பக்கத்துல வச்சுக்கோங்க, அதோட ஸ்மெல்லு உங்க தூக்கத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து ஆப்பிள தான் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க பேரண்ட்ஸும் வந்து நிக்கிறாங்களா. அம்மாவும் இந்த மாதிரி உன் பாய் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா சொல்லுமா, அதெல்லாம் இல்லம்மா, எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்ல, நான் ஏதோ ஒர்க் டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களும் ரூமுக்கு போய் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசணும், மெசேஜ்லயாவது பேசணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஆப்பில பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசினதுதான் அவருக்கு ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நம்ம ஹீரோயினும் கேன்டீன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் டப்பா நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுறத அந்த டாக்டர் பாத்துட்டாரு, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் அவர்கிட்ட நேத்து நைட்டு, அவரும் டயட்டை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் அவரு எப்படி நைட்டு உன்னை பார்க்க முடியும்னு கேட்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் அவர் தங்கி இருக்காரு, ஏன்னா அவரோட கிளினிக் பக்கத்துலயே இருக்கிறதால. ஓ சரிடி, அந்த ஃப்ரெண்டு பையன் ஃபேங்கும் இந்த மாதிரி ஹோட்டல்ல ஒரு சம்மிட் மாதிரி நடக்க போகுது, அதுவும் அது உன் பாய் ஃப்ரெண்ட் வேலை செய்யற கம்பெனி தான், உன் பாய் ஃப்ரெண்ட் இதுக்கு வரானான்னு கேட்க, எனக்கு தெரியல, அவனை தான் என்னால ரீச் பண்ண முடியலையே. அப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோ சொல்லி கொடுத்த அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நீ என்ன பண்றன்னு கேட்க, இதை நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் செக்அப்காக ஹீரோவோட கிளினிக் வந்திருக்காங்க. அவரும் ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த மாதிரி நீங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ட் ஆனா இந்த மருந்துலாம் கூட வேலை செய்யாது, எல்லா பிரச்சனையிலயும் நீங்க கொஞ்சம் நார்மலா இருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு, வேணும்னா நீங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வேணா ட்ரை பண்றீங்களா கேட்க, நம்ம ஹீரோயினும் என்ன அக்குபஞ்சரான்னு சொல்லிட்டு தயங்கவும், என்ன உங்களுக்கு நீடில்னா பயமா, அதுல ஒண்ணுமே இல்லைங்க வாங்கன்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் கொஞ்சமா அந்த நீடில குத்தும் போது நம்ம ஹீரோவும் அப்படியே க்ளோஸ் அப்ல இருக்கவும் அப்படியே அவனை மெய் மறந்து நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்றாரு. 15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கணும், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, இந்த மாதிரி நான் போன் யூஸ் பண்ணலாமா, 15 மினிட்ஸ் எனக்கு போர் அடிக்கும்ல, பேசாம நீங்க கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஹீரோயின் டிஸ்டர்ப் இல்லாம நல்லா தூங்கணும்னு அந்த கர்டைன்ஸ்லாம் கூட இழுத்து மூடிட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் அதுக்கான டைம்லாம் செட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் பேப்பர்ல ஏதோ ஒரு பொம்மை செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்து சிரிச்சுட்டு அவர் வேலையை பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிறாங்களா. நம்ம ஹீரோவும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்து அந்த நீடெல்லாம் எடுக்கிறாரு. அப்புறம் அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அவரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி எழுந்து வராங்க. வந்து ஹீரோ கிட்ட நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் நான் கேட்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஹீரோவும் ஒரு பவுச்ல மூலிகை எல்லாம் வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறாரு ஹீரோயினுக்கு. இது எவ்வளவு காசுன்னு ஹீரோயின் கேட்க, இல்ல இது ஃப்ரீ தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்ப நம்பர் கேட்க வராரு. பட் நம்ம ஹீரோயின்
நான் நெக்ஸ்ட் வீக் வரேன்னு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு, இந்த தடவையும் மிஸ் பண்ணிட்டோமேனு. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த சம்மிட்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரெடி பண்றாங்க. அப்புறம் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஹீரோயின் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த சம்மிட்ல நான் தான் மேனேஜரா இருக்கேன். இதை எப்படியாவது நான் நல்லா பண்ணிட்டேன்னா நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறப்ப இதெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கட் பண்ணா ஹீரோவோட ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோவும் இன்னொரு டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்ப தீசிஸ் பண்றதுக்கு அவங்க அந்த இடத்துக்கு போய் ஃபண்ட் கொடுக்க மாட்டாங்களாம். அத பத்தி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. சரி அதை விடு, அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோவும் அவனை சந்தேகமா பாக்குறான். இவன் என்ன திடீர்னு நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறான் சொல்லிட்டு கேட்கவும், ஒன்னும் இல்லடா, இந்த மாதிரி நாங்க டேட்டுக்கெல்லாம் போறோம், ஆனா அதுல 2 ஆளு குறைஞ்சிருச்சு. சோ நீயும் வாடா, நீ எவ்வளவு நாள் தான் சிங்கிளா சுத்த போற, அதான பார்த்தேன். இதுக்குதான் நீ இப்படிலாம் பேசுனியா? எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரு பாட்டு போயிட்டே இருப்பாரா. இவரும் பின்னாடியே, டேய் எனக்கும் சிங்கிளா இருக்கிறதுக்கு இருடான்னு அவனும் அவன் பின்னாடியே போறான். நம்ம ஹீரோயினும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க போன் வந்து பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அதை பார்த்ததும் அவங்களும் உடனே கால்லாம் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவன் அட்டன் பண்ணவே மாட்டான். நம்ம ஹீரோயினும் அப்படியே உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா ஹீரோ எங்கேயோ வெளியே போக கிளம்பிட்டு இருக்கான். கரெக்டா நம்ம ஹீரோயினும் வராங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு திரும்பவும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்களோ நீ யோசிச்சுட்டு சைலண்டா பார்த்துட்டே இருக்காரு. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் பாக்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.